கவிச்செல்லம். சுகோமின் சுகமான சுவாசத்தில் முதிர்ந்து வந்த முதல் முத்து. மழலை மாறும் முன்னே மருத்துவம் படிக்க விழைந்த வித்தகி அவள். வளரும் வயதிலேயே வரம்புக்குள் செலவு செய்த அதிசயம் அவள். படிக்கும் பருவத்திலேயே பலதுக்கும் சபலப்படாத பக்குவம் கொண்டவள் அவள். நடனம், நாடகம், கருத்தரங்கு, விளையாட்டு சகலத்திலும் வெற்றி கண்டாள் எங்கள் கலையரசி. குழந்தை நல நிபுணர் எனும் குறிக்கோளை தன் உழைப்பால் சாதித்தாள் எங்கள் கல்விக்கரசி. அவள் அழகியல் திறனில் அமைந்த அமெரிக்கா அகம் பறைசாற்றும் இவளே சிறந்த இல்லத்தரசி. தங்கைகள் அணுவித்யாவை தாலாட்டிய தமக்கை அவள். வழிகாட்டி வழிநடத்தி வளர்த்த சின்ன தாயும் அவள். தாத்தா அம்மம்மாவின் ஆசை பேத்தி. தாய்க்கு அவள் என்றும் ஆத்மார்த்தமான தோழி. நண்பர்கள் குழுமத்தில் அவள் திறமையான எலிப்பிரியா. பொறுப்பு பெட்டகம் என எல்லோரும் மெச்சும் எங்கள் கவிப்பிரியா. சுத்தமான சுற்றுப்புறம், சுறுசுறுப்பாக இயங்கும் இயல்பு, எடுத்ததை முடிக்கும் ஆற்றல், எதையும் நேர்த்தியாக செய்யும் அழகு, எச்சரிக்கையான உணவு முறை, அதனால் கச்சிதமான உடல் அமைப்பு, மருத்துவ தொழில் வெறி, கிட்டியது தலைமை மருத்துவர் பணி, பிடிவாதம் உண்டு எனினும் பிறர் உணர்வுகளே பிரதானம், புதுமையும் பழமையும் கலந்த ஒரு ரசாயன கலவை எங்கள் கவி. கணவர் கார்த்திக்குடன் கண்ணால் பேசுவதும் கருத்தாய் கவனிப்பதும் காண்போர் கண்படும் காவியம். மாலா அம்மாவுடன் அவள் உறவும் உரையாடலும் பெற்றவளுக்கு பெருமையும் கூட கொஞ்சம் பொறாமையும். அவளுக்குள்ளே கலைமகள் வாசம் இருக்கிறாள். அவள் இருக்கும் இடத்தில் அலைமகள் சேர்ந்திடுவாள். கோவை குடும்பம் இந்த கோமகள் வரவால் குதூகலித்து கொண்டாடுகிறது. சுகோம் ஸ்வரங்கள் இந்த குலமகள் பிரிவால் ஸ்ருதி பிசகித்தான் காணப்படுகிறது. அன்று தாரை வார்த்த நேரம் தளர்ந்து போன தாயுள்ளம் இன்று மருந்தீஸ்வர அருளால் மகப்பேறு பெற்றுள்ள தன் தங்க மகளை பார்த்து பூரிப்பு கொள்கிறது. மருத்துவத்தில் தன் வைரத்தின் வளர்ச்சியை பார்த்து பெருமிதத்தில் மிளர்கிறது. ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையாக ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது. இது போதும் இறைவா என கைகூப்புகிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.